எழுதி கொடுத்த வசனத்தை பேசி தான் சினிமாவிலும் ஜெயித்தார், அரசியலும் ஜெயித்தார் நமது ஜோசப் விஜய். இவர் தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள்லாம் அன்றைய ஆளுங்கட்சியான திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். அந்த தீய சக்தியான திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகளை கல்லாப்பெட்டி கட்சிகள் என்று சொன்னார். ஜெயிச்சு 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆட்சியும் அவரால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அவர் கல்லாப்பட்டி கட்சி என்று காங்கிரஸ் கட்சியைத்தான் சொல்லியிருப்பார் போலும். அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே போய் கூட்டு சேர்ந்து 2 மந்திரியும் ஒரு ராஜ்யசபாவும் பெறுறதாக முடிவாயிருக்கு. ஆனால் அந்த கொள்கை உள்ள கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முஸ்லீம் கட்சிகள் ஆகியவை கொள்கை பிடிப்பு உள்ள கட்சிகளாக அமைந்ததினால் அந்த கட்சிகளுக்கு கடிதம் எழுதி ஆதரவை பெற்றார் விஜய். இது உண்மை. இதுதான் நாட்டு நடப்பு. இப்படி அவர் பட்டம் கொடுத்தாரு. அந்த பட்டம் கொடுத்தவருக்கே ஒரு கட்சி இன்னொரு பட்டம் கொடுத்துருக்கு. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன். அவர் என்ன பட்டம் கொடுத்துருக்காரு தெரியுமா? கொடூரமான அழிவு சக்தி தாவேகா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது உண்மையாகிடக்கூடாது.